ஒரு 2-3 நாளாவே பார்த்தீங்கன்னா, திடீர்னு புரோட்டா சாப்பிடணும்னு ஒரே கிரேவிங்ஸா இருந்தது. அதனால வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகரு, 1 ஸ்பூன் சால்ட், அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க் சர்ஃபேஸ்ல போட்டு நல்லா நம்ம இழுத்து பெனஞ்சோம்னா மாவு வந்து சாஃப்ட்டா வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் பக்கம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸா போட்டு அதையும் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா புரோட்டாக்கு ரொம்பவே ஃபேமஸ்ங்க. எந்த ஊருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மதுரை தாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ்ல வந்து புரோட்டாஸ் வந்து கிடைக்கும். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரோட்டாலாம் நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம். இந்தியன் ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பரோட்டாஸ் வந்து கிடைக்கும். இந்த மலபார் பரோட்டான்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான பரோட்டாஸ்லாம் இங்க வந்து கிடைக்காது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் வரல. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. நாங்க இன்னைக்கு வந்து மட்டன் குருமாவோட வச்சு சாப்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் பரோட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.